விஜயை ஏன் கைது பண்ணல, புஷியானந்தை ஏன் கைது பண்ணல, அந்த கேரவனை ஏன் பறிமுதல் செய்யலை அப்படின்னு வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பத்திரிகை துறையிலிருந்தும் வருது. நீதிபதியும் கேட்குறாரு தமிழக அரசை பார்த்து, முதல்வர் ஸ்டாலினை பார்த்து. அப்படின்னா வந்து ஏன் பண்ணலைன்னா வந்து அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எந்த அரசியல் தலைவர் வந்து தன்னுடைய தொண்டன் சாவர விரும்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் அரசியல். ஆனால் வந்து இது வந்து ஒன்றும் அவர் பெருந்தன்மையோடு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒன்றும் பெருந்தன்மையெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது வந்து அம்புனி எய்தவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவங்களெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் தொடாமல் வந்து ஸ்டாலின் வந்து இருக்காருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா வந்து நீ எங்கெங்கே ஓடுற, நீ யாரை போய் சந்திக்கிற, நீ என்னென்ன ஐடியாலஜி பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் விட்டு பிடிக்கிறது. ஏன்னா வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டா வந்து ஒன்றும் தெரியாது, யார் யார் உனக்கு பக்கவளமாக இருக்கிறதுலாம் தெரியாது. போய் முட்டி மோதி பாது ராஜா, நீ எங்கெங்கே போகிறீங்களே நான் வாட்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது வந்து எய்தவன் இருக்க அம்பை நோக முடியாது. நீங்கள்லாம் வந்து அம்பு தான். எய்தவன் யார் யாருன்னு நான் பார்க்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க எல்லாம் வந்து ஓட விட்டு அந்த ஆட்டத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் நான் நினைக்கிறேன். இப்போ தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த எச் ராஜா என்னமோ பேசுவார், பொய் பொருட்கள்லாம் பேசுவார். ஆனால் ஒரே ஒரு உண்மை சொல்லியிருக்காரு, நிதர்சனமான உண்மை. அது என்னென்னா வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து 100க்கு 100 வந்து உண்மை.